ஹலோ ஹால் வெல்கம் டு மை சேனல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நேற்று வந்து மருதமலை போயிருந்தேன்ல, ஸோ அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது கண்டினியூ வீடியோ தான் இது. நாங்கள் திருச்செந்தூருக்கு போனோம். ஸோ அந்த திருச்செந்தூரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து கோவிலில் எவ்வளோ ஜனம், மருதமலையில் வந்துட்டு இந்த பஸ்ஸுக்காக நிறைய க்யூ வந்து நின்னோம். 2 மணி நேரம் க்யூ நின்று பஸ் ஏறி போய் முருகரை பார்த்தோம். ஸோ நாங்கள் நடந்து போயிருந்தாவே சீக்கிரமாக போயிருக்கலாமா இருந்தாவோ, நாங்கள் க்யூவில் நின்று தான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரம் அந்த பஸ்ஸு வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏறி உக்காரத்துக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ மருதமலைக்கு போனோம் அப்படின்னு அதை யாராலையுமே வந்து முருகரை அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் நம்பலை. ஆனால் நான் வந்து இப்போ போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக வந்துட்டு முருகர் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. ஸோ நான் அப்படி தான் போய் மருதமலை முருகனை வந்து பார்த்துட்டு வந்தேன். ஸோ மருதமலைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாங்களும் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ பெரிய வேண்டுதல் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் முருகருக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும். ஸோ மருதமலை கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வெளியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்து வண்டி எடுத்தோம். ஸோ 2 மணிக்கு எடுத்தால் மேப்பில் போட்டோம் 7 மணி நேரம் ஆகும் மருதமலையிலேருந்து திருச்செந்தூருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து 7 மணி நேரம்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு 9 மணி பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். ஸோ மத்தியானம் நாங்கள் சாப்பிட்டு வந்து காலைல டிஃபனே நாங்கள் வந்து 11:30 மணி 12 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு மத்தியானம் எங்கேயும் நிற்க வைக்கல. ஸோ வேண்டாம், நம்ம ஈவினிங்காக ஏதாச்சும் டீ காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுக்காக ஒரு இடத்துல வந்து ஹோட்டலில் நிற்க வச்சோம். அங்கே வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி. ஸோ அங்கேருந்து கரெக்டாக எங்களுக்கு 3:30 மணி நேரம் காட்டுச்சு. ஸோ 3:30 மணி நேரம் ஒரு 4 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ மேலே வந்து நிலா சூப்பராக தெரிஞ்சிச்சா, அதனால வந்துட்டு காரில் இருக்கிற அந்த டாப் டோர் திறந்துட்டு ஸோ அது வந்து நிலா வந்து பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறமா திருச்செந்தூரும் வந்துச்சு. ஸோ வந்தோடனே ஃபுல்லு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கால் வைக்க கூட இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கான ஏரியான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் போய் ரூமெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நடந்தே வந்தோம். ஸோ நம்ம முதல்ல போயிட்டு பீச்சை பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஸோ அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்த உடனே திருச்செந்தூரில் அந்த பேர் பார்த்தோம், செந்திலாண்டவர். ஸோ அதை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ திருச்செந்தூருக்கு வருவோமான்ட்டு ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டே இருந்தே முடியவே இல்லை. ஸோ கடைசியில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டாரு, நீங்கள் வந்து பாருங்கள் என்ன அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு சரி அப்படியே பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம். ஸோ பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துட்டு அங்கே இருக்கிற சுண்டல் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய காற்று அடிச்சிச்சு. ஸோ மண்ணெல்லாம் வந்து அப்படியே மேலே வந்து வீழ்ந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு காலெல்லாம் நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே நடந்து சரி ஹோட்டலுக்கு போகலாம், நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்றதுக்காக போனோம். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா காலையில் 5:30 மணி எழுந்து ஸோ வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு குளிக்கலாம். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். பீச்சுக்கு போனோம். அங்கே ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ போகிற வழியில் மயில் இருந்துச்சா, ஸோ தோகை விரிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது எதுவுமே விரிக்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து கடலுக்குள்ளே போகலாம், ஸோ போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். இப்போ ஃபுல்லு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கடல்லையே கொஞ்சம் இடம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலமை. ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் சில்லுன்னு இருக்குமா எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் உள்ள போக போக கொஞ்சம் சில்லுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம முழுகிடலாம் அப்படின்ட்டுக்காக முழுகிட்டு நாளிக்கணலில் வந்து நின்னோம். அது வந்து நின்று எப்போ 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த க்யூவில் நின்று இருக்கோம் நாங்கள். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து தெரியலை இவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ போயிட்டு நாளிக்கணலில் குளித்தோம். நாங்கள் குளிக்கிறப்போ தண்ணி வந்து சூடாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி அந்த சூடாக இருக்கும் அந்த காலையில் அப்படின்னு தெரியல. 8:30 மணிக்கு சூடாக இருந்துச்சு, தண்ணி நல்லா இருந்துச்சு. அது தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் வெளியே வரோம், அப்படியே ஒதுர்த்து கால் கையெல்லாம். ஸோ அவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கடலும் அவ்வளோ இருந்துச்சு. இங்கே உள்ளே வந்து குளித்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நல்லா சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே வந்து சாரியெல்லாம் கட்டிட்டு கிளம்பி வந்துட்டோம்.
சரி சாப்பிட்டுட்டு நான் என்ன நினச்சேன், ஒரு பொழுதில் போய் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சுவேன். அந்த தப்பை மட்டும் நான் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 5-7 மணி நேரம் அந்த க்யூவில் வந்து நாங்கள் நின்று இருக்கோம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அவ்வளோ நேரம் இருந்துச்சு, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு சாமியை பார்க்கவே போனோம். ஸோ நல்ல வேளை நாங்கள் சாப்பிட்டு போனது. சப்போஸ் சாப்பிடாம போயிருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு. சாப்பிட்டுட்டு போனதுனால தான் எங்களால் அந்த க்யூவில் வந்து நிற்க முடிஞ்சிச்சு. அதுவுமே இது ரூ. 100 டிக்கெட். நம்ம ஒரு ஃப்ரீயில் நின்னா கூட இவ்வளோ ரஷ் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ரூ. 100 டிக்கெட்டில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எங்கேருந்து தான் ஜனம் வந்தாங்க அப்படின்னே தெரியல. சரி போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வந்து முதல்ல சாப்பிட்டோம். ஏன்னா அங்கே நின்னதுக்கும் அதுக்கும் எங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றிச்சு. சாமியை வந்து நல்லபடியாக கிட்ட இருந்து போய் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து காசு கொடுத்தா கிட்டேயே காமிக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாமி பார்க்காம போனால் மனசு ஆறுதல் இருக்காது அப்படின்ட்டு போயிட்டு ₹1000 நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோமா. ஸோ 10 பேருக்கு வந்து ₹1000 கொடுத்துட்டு சாமி கிட்ட போய் பார்த்துட்டு சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வந்துட்டு உடனே வந்து ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அது ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு மணப்பாடில் சர்ச் இருக்குது அப்படின்னு என் தங்கச்சி வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் லைக் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அதனால் மணப்பாடுக்கு போயிடலாம், இங்கேருந்து ஒரு 1/2 hour தான் அப்படின்ட்டு. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 1/2 hour கிட்ட தான் இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த சர்ச்சுக்குமே நாங்கள் வந்து போயிருந்தோம். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு சர்ச்சு. சுற்றி கடலாக இருந்துச்சு. ஸோ சென்டரில் கோவில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து அந்த இதில் சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு பார்த்துட்டு சர்ச் அவ்வளோ சூப்பராக அமைதியாக இருந்துச்சு. எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்துட்டு அதுக்கப்புறமா கடலில் போகலாம், கொஞ்சம் நேரம் போயிட்டு கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். என் பையன் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன், நான் கொஞ்ச நேரம் ஆடுறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வந்துட்டு அவனை ஆடவே விடலை உள்ளோ. ஏன்னா பயம், எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ போகாத அப்படின்ட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து கொஞ்சம் தெரியும் அவனுக்கு. ஸோ நான் போய் தண்ணியில் ஆடுறேம்மா, அவ்வளோ ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் ஆடு அப்படின்ட்டு ஆட வச்சுட்டு பசங்க 2 பேரையும் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து காருக்கு வந்துவிட்டோம். ஸோ வெறும் மணலாக இருந்துச்சு, கார் ஃபுல்லாகவே மணலாக இருந்துச்சு. இன்னும் காரை க்ளீன் பண்ணணும் போய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த சர்ச் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வரணும். ஸோ நிறைய டூரிஸ்ட்க்கு வந்திருந்தாங்க. ஓம் சக்தி மாலை போட்டவங்களாம் நிறையா பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்குமே தெரியல இவ்வளோ பேர் இங்கே வருவாங்களா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு பாய்லர் டீ வாங்கி குடிச்சிட்டு 2 பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ இதில் தான் இந்த vlog. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரிப்பு போவேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு